வணக்கங்க. வெல்கம் டு டி3 ஆப்ஷன் செட்டப் சேனல். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டேக்கான செட்டப் நம்ம கொடுத்துருந்தோம் ஃப்ரைடே. அதோட அனாலிசிஸ் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலாக நம்ம கொடுத்த செட்டப் வந்து 23734 23734 நம்ம செட்டப் கொடுத்துருந்தோம். டவுனுக்கானது புட்டில் என்ட்ரி ஆகலான்னு சொல்லிட்டு அந்த டவுனை டச் பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம அங்கேருந்து ரிவர்சல் எடுத்துச்சு. நம்மளோட செட்டப் படி நமக்கு ரிவர்சல் கேப்சர் பண்ணோன்னா இது பிரேக் அவுட், இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலை விட ஹையாக ஓப்பன் ஆகி அதை விட ஹையாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். இந்த இடத்த கன்ஃபர்மேஷனை கொடுத்து ரிவர்சலை என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருந்து 915 வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இது 150 வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தால் இருந்திருக்கும். நாம் இதுக்கான ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல செட் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்க சான்ஸ் இல்லை. மேபி நீங்கள் இந்த இடம் ஸ்டாப் லாஸ் போனப்போ நீங்கள் இந்த இடம் ஹை போகிற டைமில் ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் மேலே கவர் ஆகுது. நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேடு இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு டவுனு பிரேக் அவுட் ஆகலை, இங்கேருந்து ரிவர்சல் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செட்டப் பாயிண்ட்டு 23947 வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். ஆனால் அங்கே வரைக்கும் போகல. மார்க்கெட் நடுவுலையே ரிவர்சலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு செகண்ட் டைம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சது என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க இந்த ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் இறங்க போகிறதில்ல. இந்த இடத்துல மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கான ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் போயிட்டு ஆனால் நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லைனை பிரேக் அவுட் பண்ணி ரிவர்சலுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா சேம் 130 பாயிண்ட்ஸ் ரிவர்சலில் நம்ம எடுத்திருப்போம். கரெக்டுங்களா? இதே 50 பாயிண்ட்ஸ் வந்து ரிவர்சலில் எடுத்திருப்போம். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரரில் மறுபடியும் பிரேக் அவுட் கிடச்சி நம்மளோட அடுத்த டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி அதுக்கடுத்த செகண்ட் டார்கெட் 23681 கிராஸ் பண்ணி கீழே வரைக்கும் போயிருக்கு. சப்போஸ் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸுக்கு மேலே திருப்பி வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது வந்து ஒரு பிக் ட்ரேட். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட், இங்கே ஒரு ப்ராஃபிட். இது வந்து நீங்கள் 2 ப்ராஃபிட்டை பிக் ப்ராஃபிட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்மளோட டெய்லி டார்கெட்டை 4 ட்ரேடுக்கு மேலே போகக்கூடாது. 50-50ல் இப்போ நம்ம 3 ட்ரேடு பண்ணிட்டோம். 4வது ட்ரேடு இந்த இடத்துல நீங்கள் ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி இறங்கினாலும் இது ஸ்டாப் லாஸ் ஹீட்டு தான். இது மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கிடையாது. 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நமக்கு 2 பிக் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு ஆல்ரெடி. அதனால் இப்போயும் நம்ம செட்டப் வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிஃப்டி 50யோட நெக்ஸ்ட் டேக்கான அனாலிசிஸை நம்ம பார்ப்போம். செட் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். நிஃப்டி வந்து 23658 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட நாளைக்கான 31 டிசம்பருக்கான டார்கெட் என்ன அப்படின்னா அப்கான ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன அப்படின்னா 23734. இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்க. அப்கான 2374 வந்து அப்கான ஃபஸ்ட்டு டார்கெட். அதாவது நிஃப்டி எப்போ வந்து 2374 வந்து
பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ தான் வந்து நம்ம காலைல என்ட்ரி ஆனோம் ஓப்பன் ஆன டயத்தில். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 23777. நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23777. 777 எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் அதுக்கு அடுத்து போகணும். அதாவது ஒன்ஸ் நம்ம 23734 இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 23777 வச்சுக்கணும். இதோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும்னாலும் வந்துடணும். இல்லை அப்படின்னா ட்ரையல் பேசிஸில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ட்ரிகர் ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கணும். நம்ம தேர்ட் டார்கெட் வந்து என்ன அப்படின்னா 23856. நம்மளோட தேர்ட் டார்கெட் வந்து 23856 வந்து நம்ம தேர்ட் டார்கெட் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஃபோர்த் டார்கெட் வந்து என்ன அப்படின்னா 23937. இதுதாங்க நாளைக்கு அப் ட்ரெண்டுக்கான 4 செட்டப்பு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இதை நோட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி டவுனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுனுக்கான ட்ரெண்ட் பண்ண போகிறோம். டவுனுக்கான ட்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டப் வந்து டவுனுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் 23600. செகண்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 23537. 23537 டவுனுக்கான தேர்டு செட்டப் 23414. நெக்ஸ்ட் ஃபோர்த் டார்கெட் வந்து 23290. இதாங்க நம்ம 4 செட்டப்பு. இன்னும் வந்து 23600, 23537, 23414, 23290. இதான் நிஃப்டி 50க்கான நாளைக்கு டவுனுக்கான செட்டப். இதில் ரிவர்சர் வந்தால் நம்மனா பார்த்து கேட்சப் பண்ணிக்கணும். கை வந்தாலும் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸை போடாமல் எந்த ட்ரேடும் இறங்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸை பார்த்துடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி 27th வந்து செட்டப் கொடுத்துருந்தோம். அப்புக்கு 4, டவுனுக்கு 4 செட்டப் கொடுத்துருந்தோம். அந்த செட்டப் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லெவல் 249 கொடுத்துருந்தோம். 51249 அதில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆள மாதிரி காமிச்சிச்சு. ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ரீன் ஆயிடுச்சு. ஓகே, அதுவும் கன்ஃபர்மேஷன் இல்லை. மறுபடியும் ரிட்டர்ன் மேலே போச்சு. அதுக்கப்புறம் ரிவர்சலில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடச்சிச்சு. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நாம் இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் கொடுப்போம். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிப்போம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு மறுபடியும் ஒரு டவுன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் லெவலில் பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக அச்சீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டவுன் ஆகிருக்கு. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரி ஆனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆகிருப்போம். ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். மறுபடியும் நம்மளோட ஃபஸ்ட் லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு
இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அது போய் நின்ன இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே. சரிங்களா? இந்த இடத்துலனா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 500 கிட்ட என்ட்ரி, 500 டு திருப்பி 51979க்கு மேலே வந்து அச்சீவ் ஆகிட்டு போச்சு. நம்மளோட ஜஸ்ட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸில் நம்ம லாஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் கீழே ரிவர்சர் ஆயிடுச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு உங்களுக்கு 300 டு 400 பாயிண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு தேர்ட் ட்ரெண்டில். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஃபஸ்ட்டு 200 பாயிண்ட் நம்ம எடுத்தோம். செகண்ட் ட்ரேடில் ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல ரிவர்சல் வந்துச்சு. ஆனால் நமக்கு பிரேக் அவுட் ஆகாமல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. நம்மளோட தேர்டு லைனும் செகண்ட் லைனையும் சேர்த்து பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். இந்த இடத்துல என்ட்ரி ஆனதுமே நம்மளோட ப்ராஃபிட் வந்து அதுக்கு அடுத்து மறுபடியும் 200 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே செட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் அங்கே இருந்து உங்களுக்கு அடுத்து 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ட்ரேட் கிடச்சிருக்கு. ஃபோர்த்து ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல். இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆக தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நம்மளோட செட்டப் லைன்லேயே செட் ஆகி நின்றுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சின்ன டார்கெட் 2 சின்ன டார்கெட் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு அதை ரெண்டையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே சாதாரணமாக போகவும் போகாது, அதை பிரேக் அவுட் பண்ணி மேலேயும் வராது. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே இருந்திருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நம்மளோட டார்கெட் என்ன, 4 பெர் டே வந்து நிஃப்டியில் 4 இல்லை பேங்க் நிஃப்டியில் 4. ஃபஸ்ட்டு 2 வந்து ரொம்ப ப்ராஃபிட்டாக இருந்துட்டாலும் நம்ம தேர்டு ஃபோர்த்துக்கு போகவே தேவையில்லை. அது மாதிரி தான் இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியில் 2 ட்ரேட், ஸ்ட்ராங்கான ட்ரேட், பர்ஃபெக்டான ட்ரேட் நம்ம செட்டப்பில் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி வேலையை செஞ்சுருக்கு இன்றைக்கி. அந்த மாதிரியான ட்ரேட் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இதுக்கு மாரி நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான அனாலிசிஸ் 31க்கான அனாலிசிஸாக பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டியோட நாளைக்கான அனாலிசிஸ் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 50899 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் என்னன்னு நம்ம பார்க்குறோன்னா 51031 ஃபஸ்ட்டு டார்கெட். இதோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு பார்க்குறோன்னா செகண்ட் டார்கெட் 51146. ஓகே, இதையும் பிரேக் அவுட் ஆச்சு மேலே போச்சுன்னா தேர்ட் டார்கெட். தேர்டு வந்து என்னன்னா 51294. ஃபோர்த் டார்கெட் ஆஸ் யூஸ்வல் அவங்களோட பழைய டார்கெட்டு தான் 51468. ஃபிஃப்த்து டார்கெட் சேம் பழைய டார்கெட்டு தான் 51686. இது பிரேக் அவுட் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் சிக்ஸ்த்து டார்கெட் சேம் தான் 52013. இதுதான் நம்ம இந்த நாளைக்கு ட்ரேடுக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆனோம். ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இறங்காதீங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இறங்காதீங்க, 4 ட்ரேடுக்கு மேலே பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டவுன்கானது. இப்போ நம்ம டவுன்கான டார்கெட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டார்கெட் 50
832. Second target 50718. இதில் தேர்ட் டார்கெட் 50600. இந்த 50600 வந்து ரொம்ப முக்கியங்க. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டவுனு ஃபோர்த் டார்கெட் வந்து எங்கே போய் நிற்கும் அப்படின்னா 50128 இல்லை 50,000 பிலோ பூரா லாஸ்ட்டுக்கு போகும். அதனால் இது ரொம்ப முக்கியம். இந்த 50600 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டார்கெட்டு. இதை மட்டும் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. இல்லை இதிலேருந்து ரிவர்சல் 5060லேருந்து ரிவர்சல் மேலே ஏறிச்சு அப்படின்னாலும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டப்போட ஃபாலோ பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, என் செட்டப்பை பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா பாருங்கள். பிஃபோர் டேக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கிது, செட்டப்பை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வந்து லேர்னிங்க்கான வீடியோஸ் வந்து பேக்கெண்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கான். ரெடி பண்ணிவிட்டு அது சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.